ஹாய் கைஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா, கோவை சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பஸ்ஸில் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். அது எந்த பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டு பேராவூர்ணி பேரை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். நீங்கள் நம்ம போன விளாக் பார்த்துருப்பீங்க. ஃப்ரைடே நம்ம பேராவூர்ணிலேருந்து கோயம்புத்தூருக்கு இந்த வண்டியில் தான் வந்தோம். அன்றைக்கி சரியாக இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கவர் பண்ண முடியல. ஏன்னா டிப்போலேருந்து 10 நிமிஷம் டிபார்ச்சருக்கு முன்னாடி தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் இங்கே கோயம்புத்தூரில் அப்படி கிடையாது. பேராவூர்ணிலேருந்து காலையில் 9:10க்கு எடுத்து ஈவினிங் 5:40க்கு கோவை சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இங்கே நைட்டு 9:25க்கு எடுக்கிற வரைக்கும் வண்டி இங்கே தான் நிற்கும். நீங்கள் எப்போ வேணாலும் வந்து ஏறிக்கலாம். நாங்கள் ஒரு 8 மணிக்கே வந்துவிட்டோம். 8 மணிக்கே ஆளுங்கலாம் பாதி பேருக்கு வந்திருந்தாங்க. பாதி பேர் ஆலங்குடி, ஆவணம், பேராவூர்ணி நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம வண்டிக்கு பக்கத்துலேயே நிற்கிற பாருங்க இன்னொரு டெல்டா ரைடர் மேட்டுப்பாளையம் டு அறந்தாங்கி எக்ஸ்பிரஸ். இந்த வண்டியை மேட்டுப்பாளையம்லேருந்து ஈவினிங் 6:30 மணிக்கு எடுப்பாங்களாம். காலையில் 4 மணிக்கு இந்த வண்டி அறந்தாங்கி போய் ரீச் ஆகுது. நம்ம வண்டி டைமிங் தான். நம்ம இங்கேருந்து 9:25 கிளம்புவோம். அவன் வந்து 9:30 கிளம்புவான். ஓகே கேஸ், இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 9 மணி ஆகுது. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பேராவூர்ணி வரைக்கும் இந்த வண்டியில் எண்டு டு எண்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் தான் இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். அதோட நம்ம பேராவூர்ணிலேருந்து எங்கெங்கெல்லாம் லாங் வண்டி இருக்குது அதெல்லாம் சொல்ல போகிறேன். வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். நம்ம பேராவூர்ணி வண்டியை கோயம்புத்தூர்லேருந்து நைட்டு 9:25க்கு எடுப்பாங்க. இப்போவே பாதி சீட்டு ஃபுல்லாகிடுச்சு. நம்ம வண்டியை எடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு ட்ராக்கில் கொண்டு வந்து போட்டுட்ருக்காங்க. இந்த மேட்டுப்பாளையம் அறந்தாங்கி வண்டியோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா, மேட்டுப்பாளையத்துலேருந்து ஈவினிங் 6:30 மணிக்கு எடுக்கிறாங்க. கோயம்புத்தூருக்கு நாங்கள் ஒரு 7:45 போலலாம் வந்துட்டோம். அப்போவே இந்த வண்டி இங்கே தான் நின்றுச்சு. இங்கேருந்து 9:30 டைமிங்கா. அவ்வளோ நேரம் ஏன் ஆல்ட்டு போடுறாங்கன்னு தெரியல. ஒரு வேளை டைமிங் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் கிளம்புற மாதிரி. இங்கே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் திருத்துறைப்பூண்டி வண்டி நம்ம தஞ்சாவூர் வழியாக போகும். அந்த மேட்டுப்பாளையம் வண்டி அறந்தாங்கிலேருந்து காலையில் 8:15 எடுப்பாங்க. ஈவினிங் ஒரு 4 to 5 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மேட்டுப்பாளையம் போய் ரீச் ஆகும். அந்த மேட்டுப்பாளையம் வண்டி 90ஸ்லேருந்தே இருக்குது. நம்ம பேராவூர்ணி கோயம்புத்தூர் பேராவூர்ணி இந்த வண்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது ரீசெண்டாக தான். நம்ம வண்டி இன்ட்ரடியூஸ் பண்ண டேட் வந்து பார்த்திங்கன்னா 18 ஜூலை 2025. இந்த வருஷம் ஜூலை 18 வந்துச்சுன்னா இந்த வண்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணி 1 இயர் ஆகிருக்கும். இந்த வண்டியை பேராவூர்ணிலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது எம்எல்ஏ அசோக்குமார் அவர்கள் தான். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். கோயம்புத்தூர்லேருந்து கும்பகோணத்துக்கு ஒரு ஏசி பஸ் இருக்குங்க. வழி காங்கேயம், கரூர், திருச்சி, தஞ்சாவூர் இவ்வளோ டிஸ்டன்ஸ்க்குலாம் இந்த ஏசி பஸ் இருக்குது. நான் இது வரைக்கும் தஞ்சாவூர், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் தான் பார்த்துருக்கேன். நம்ம கோயம்புத்தூர் டு பேராவூர்ணி பேரை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸை இங்கே கோயம்புத்தூர்லேருந்து நைட்டு 9:25க்கு எடுத்து காலையில் 4:30 மணிக்கு பேராவூர்ணி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணுறாங்க. இந்த வண்டியோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 324 கிலோமீட்டர். இந்த டிஸ்டன்ஸை 8 ஹவர்ஸில் கவர் பண்ணுறாங்க. பிஆர்டிசி கைஸ், காரைக்கால் டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு காரைக்கால் லாங் டிஸ்டன்ஸில் ரன் ஆகிற பிஆர்டிசி இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் கும்பகோணம் காரைக்கால் பிஆர்டிசி பார்த்துருக்கேன். அப்புறம் புதுச்சேரி காரைக்கால் பிஆர்டிசி பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு லாங் பிஆர்டிசியை பார்த்துருக்கேன். பிஆர்டிசியில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக 9:25க்கு கோவை சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பியாச்சு. ஓரளவுக்கு ஒரு 80% வண்டி வந்து ஃபுல்லாகிடுச்சுங்க. யாரை கேட்டாலும் முக்கால்வாசி பேர் பேராவூர்ணி தான் சொல்கிறாங்க. அப்புறம் பாதி பேர் ஆவணம், பாதி பேர் ஆலங்குடி, அப்புறம் பாதி பேர் புதுக்கோட்டை. இங்கேயே ஃபுல்லு. அன்றைக்கி பேராவூர்ணி டு கோயம்புத்தூர் டே டைம்லேயே அவ்வளோ வெரைட்டி வந்தாங்க. இப்போ நைட் டைமு சொல்லவே வேணாம், பயங்கர ஸ்பீடில் போக போகிறாங்க. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ண போகிறாங்க கைஸ். அன்றைக்கி 6 வெறித்தனமான ஓவர்டேக் அடிச்சுட்டு வந்தாங்க. இன்றைக்கி எவ்வளோ ஓவர்டேக் அடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். எனக்கு இந்த ரூட்டில் பிடிச்சிருக்கிறதே இந்த ரோடு தான் கைஸ். ஃபுல்லாக ஹைவேவே தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் சூப்பராக போயிட்டே இருக்கலாம் போல இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம சைடு ரோடு இல்லை கைஸ். இல்லைன்னா நம்ம சைடு சூப்பராக ஓட்டுவாங்க. கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம பேராவூர்ணி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு டிக்கெட் ஃபேர் வந்து 255 ரூபா கைஸ். இந்த வண்டியோட ரூட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். கோயம்புத்தூர்லேருந்து பல்லடம், அவினாசி, காங்கேயம், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை வழியாக பேராவூர்ணி போய் ரீச் பண்ணுறாங்க. இந்த வண்டிக்கு தஞ்சாவூர் ரூட்டு கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பேராவூர்ணி டு தஞ்சாவூர்லாம் வண்டியே கிடையாது. இந்த வண்டி இருந்தால் ஸ்ட்ரைட் வண்டியாக இருக்கும். ஆனால் அந்த ரூட்டில் விட்டுருந்தால் 2 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா வருங்க. 10 ஹவர்ஸ் ஆகி போயிடும். அதை கம்பேர் பண்ணும்போது புதுக்கோட்டையே பெஸ்ட்டு தான் இங்கே கோயம்புத்தூர் வர்றதுக்கு. பேராவூர்ணிலேருந்து சென்னை போகிறதுக்கு தான் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் ரூட்டு பெஸ்ட்டு. மற்றபடி இந்த சைடு திருச்சி, கோயம்புத்தூர் வர்றதுக்கெலாம் புதுக்கோட்டை தான் பெஸ்ட்டு. இது என்ன ஸ்டாப்பிங்னு தெரில கைஸ். 9:49 ஆகுது. சூலூர்னு நினைக்கிறேன் கைஸ். கோயம்புத்தூருக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி இந்த சூலூர் தான் வரும். உங்கள் யாருக்காவது இது என்ன ஸ்டாப்பிங்னு தெரிஞ்சிச்சுன்னா டூரேஷனை டேக் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நைட் டைமில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது யாருக்கெல்லாம் பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து பஸ்ஸில் இந்த ப்ளூ லைட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிம்மாக இருக்க இந்த ப்ளூ லைட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த டிம் லைட்டோட நான் ஸ்டாப் ரைடு நைட் டைமில் சூப்பராக இருக்கும் கைஸ். நீங்கள் வந்து பாருங்கள், அப்போ தான் தெரியும். இப்படி இருக்கும்போது கொஞ்சம் லைட்டான சவுண்டில் வந்து சாங் வச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும் கைஸ். ட்ராவலே செம்மையாக இருக்கும். இப்போ சவுண்டு கம்மியாக வச்சுருக்காங்க, அப்புறமா ஏற்றுவாங்க.
பல்லடமுக்கு நம்ம கரெக்டாக 10:10க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரிப்பில் கோயம்புத்தூர்லேருந்து பல்லடமுக்கு 3/4 மணி நேரத்தில் வந்துட்டாங்க. பேராவூர்லேருந்து கோயம்புத்தூர் வரும்போது பல்லடம்லேருந்து 1.5 மணி நேரம் ஆச்சு. இங்கே தாங்க டிராஃபிக்கே வந்து எண்ட் ஆகும். இதுக்கப்புறம் ஸ்பீடாக போக முடியும் நம்மளால். பல்லடம் தாண்டினதுக்கப்புறம் ஒரு டோல்கேட் வந்துருக்குது. இதுக்கப்புறம்லாம் அவினாசி வரும். இதுதாங்க அவினாசி. இங்கே தான் வந்து நமக்கு ரோடு சேஞ்ச் ஆகும். கோயம்புத்தூர்லேருந்தும் சரி, நம்ம சைட்லேருந்தும் சரி, திருப்பூர் போகிற வண்டி இங்கேருந்து தான் ரூட்டு சேஞ்ச் ஆகி போகும். நம்மளுக்கும் இங்கே தான் ரோடு சேஞ்ச் ஆகும். இது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரி கைஸ். இதுதாங்க இந்த ஜங்ஷன் பாயிண்ட்டு அவினாசி. இங்கே நம்ம வண்டி வந்து திருச்சி டைரெக்ஷன் போகிறதுனால ஸ்ட்ரைட்டாக போகுது. அந்த திருப்பூர் வண்டியெல்லாம் வந்து ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ போகும். எந்த சைடுன்னு கரெக்டாக தெரியல. ஆனால் இதுதான் அந்த ஜங்ஷன் பாயிண்ட்டு. கோயம்புத்தூர்லேருந்து நைட்டு திருச்சி போகிறதுக்கு 3 சூப்பரான வண்டி கோயம்புத்தூர்லேருந்து ஒரே டைமிங்கில் கிளம்புது. ஒரே டைமிங்கில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வண்டி கோவையிலேருந்து புதுக்கோட்டை வழியாக ஆலங்குடி போகிற பஸ்ஸு. அந்த ஆலங்குடி பஸ் வந்து கோயம்புத்தூர்லேருந்து நைட்டு 9 மணிக்கு எடுப்பாங்களாம். நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி கேட்டோம். ஆனால் அந்த பஸ்ஸில் வந்து புதுக்கோட்டைன்னு தான் போர்டு போட்டிருந்தாங்க. புதுக்கோட்டை போயிட்டு ஆலங்குடி போகுமான்னு தெரில, இல்லை புதுக்கோட்டையோட ஹால்ட்டான்னு தெரியல. நம்மளோட ஃபஸ்ட்டு ஓவர்டேக்கு திருப்பூர்லேருந்து திருச்சி போகிற வண்டி. கோவை டு திருச்சி ஃபாஸ்ட்டாக போகிற வண்டி நம்ம வண்டி தான். இப்போ நம்ம காங்கேயமுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த புதுக்கோட்டை போயிட்டு ஆலங்குடி போகிற பஸ்ஸு. அந்த பஸ் வந்து கோயம்புத்தூர்லேருந்து நைட்டு 9 மணிக்கு எடுக்கிறாங்க. நம்ம வண்டிக்கு கரெக்டாக 25 நிமிஷம் முன்னாடி. அந்த வண்டி இப்போ நமக்கு முன்னாடி தான் போயிட்டுருக்கோம். நம்ம வண்டி ஓவர்டேக் அடிக்குதான்னு பார்க்கலாம். அடுத்து கோயம்புத்தூர்லேருந்து புதுக்கோட்டை சைடு போகிறதுக்கு 2வது வண்டி நம்ம வண்டி தான். 9:25க்கு கோயம்புத்தூர்லேருந்து எடுப்பாங்க. காலையில் 3 மணிக்கு புதுக்கோட்டை போய் ரீச் ஆகும். அடுத்து 3rd வண்டி மேட்டுப்பாளையம் டு அறந்தாங்கி. அந்த வண்டியை கோயம்புத்தூர்லேருந்து 9:30க்கு எடுப்பாங்க. அந்த வண்டி ஒரு 3:10 3:15க்குள்ளே புதுக்கோட்டை வரும். நம்ம வண்டி ஸ்பீடு தெறிக்க வர்றாங்க. இப்போ வந்து 80 to 85க்குள்ளே போயிட்டுருக்கோம். டே டைம்லேயே அன்றைக்கி அப்படி ஓட்டினா அன்றைக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. காங்கேயம் வந்து உள்ளே போகலை கைஸ், பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் போகலை. ஏன்னா காங்கேயம் ஆளுங்க ஒரு ஆள் கூட கிடையாது. அப்படியே ஸ்கிப் பண்ணி வந்துட்டாங்க வேகமாக. அப்படி பார்த்தா கரூர் போகிறவங்களும் ஒருத்தவங்க கூட கிடையாது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, ஸ்கிப் பண்ணிடுவாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். இப்போ நம்ம வெள்ளை கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இங்கேயும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காங்கேயமே நிற்கல, வெள்ளை கோயில் கண்டிப்பாக நிற்காது. இப்போ நம்ம கரூருக்குள்ளே என்டர் ஆகிட்ருக்கோம். இங்கேருந்து திருச்சிக்கு 82 கிலோமீட்டர் இருக்குது. எப்போதுமே இந்த பஸ் திருச்சிக்கு வந்து 2 மணிக்கு வரும். இன்றைக்கி எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போன புதுக்கோட்டை வண்டியை மட்டும் ஓவர்டேக் அடிச்சிட்டோன்னா அதை விட ரெக்கார்டு இந்த வண்டிக்கு எதுவுமே இல்லை கைஸ். அந்த வண்டியை ஓவர்டேக் அடிச்சிட்டா செம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம கரூர்லேருந்து வெளியே வந்தாச்சு கைஸ். நம்ம நினச்ச மாதிரியே கரூரும் போகலை. நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கேனே, இங்கே தான் நிற்பான்னு தெரில. நடுவில் மிட் நைட்டு 12 o'clock ஆகும்போது எங்கேயும் டீ கடைக்கு நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நான் இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. காங்கேயம் மட்டும்தான் நிற்கலான்னு நினச்சேன், கரூரே நிற்காமல் வந்துட்டாங்க. நான் கூட சரி காங்கேயம் தான் சின்ன ஊர், சரி கரூரில் கண்டிப்பாக நிற்பாங்கன்னு நினச்சேன். கரூரே ஸ்கிப் பண்ணி வந்துட்டாங்க. அப்போ குளித்தலையும் கண்டிப்பாக நிற்காதுன்னு நினைக்கிறேன். நைட் டைமில் நான் ஸ்டாப் ரைடாக இருக்குது கைஸ். டே டைமில் தான் அங்கங்கே ஒரு 5 நிமிஷம் நிற்கிறாங்க. நைட்டில் பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. எங்கே தான் நேராக திருச்சி தான் போல். அப்போ கரூர் மக்களே, இந்த வண்டியை நம்பாதீங்க. கரூர் டு திருச்சி இந்த வண்டியில் வரும்னு நினச்சிடாதீங்க. இந்த வண்டி உள்ளே வராமல் வந்திருக்குது இன்றைக்கி. எப்போதுமே உள்ளே வராமல் தான் போகுமா, இல்லை சம்டைம்ஸ் வருமானு தெரியல. இந்த சைடு ரோடு தாங்க செம்ம குவாலிட்டியாக இருக்குது. அதோட ஸ்ட்ரைட்டாகவும் இருக்குது. நம்ம ஈஸியாக வந்து பெரிய ஹைவேவாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வளைவு வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து அப்படி கிடையாது, ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இப்படி இருக்கிறதுனால தான் இந்த சைடு கான்ஸ்டண்ட்டாக 80+ மெயின்டைன் பண்ண முடியுது. இல்லைன்னா ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வண்டி லெஃப்ட் எடுக்கிறாங்க. அப்போ ஸ்ட்ரைட்டாக போனால் திண்டுக்கல் கன்னியாகுமரி. திருச்சிக்கு லெஃப்ட்டா? ஓ, இங்கே தான் அந்த சிங்கிள் ரோடு ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த ஆற்று பக்கத்தில் போகும் இல்லையா, அந்த ரோடு இனிமேல் தான் வரும் போல். இந்த ஹைவே என்ன ஹைவேன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த டைமை டேக் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நல்லா இருக்குது கைஸ். இந்த மாதிரி ரோடெல்லாம் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. சூப்பராக இருக்குது. நம்ம சைடு இந்த மாதிரி ரோடு இப்போ தான் வரப்போகுது. இந்த ரோடு வந்து இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்க. அதான் டைவர்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஈசிஆர்லேயும் இப்படி தான் இருக்குது. சீர்காழிலேருந்து காரைக்கால் போகிற வரைக்கும் 4 டைவர்ஷன் இருக்குது. அந்த ஒர்க்கும் எப்போ முடிய போகுதுன்னு தெரில. அது ரொம்ப லேட் ஆகும் போல். ஸ்லோவாக தான் ஒர்க்கு போகுது அங்கே. இங்கே வேகமாக முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மெயின் ஹைவேல கரூருக்கு அடுத்து இப்போ டேரெக்டாக திருச்சி போயிடுவாங்களா இல்லை எங்கேயும் டீ குடிக்க ஸ்டாப் பண்ணுவாங்களான்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். அந்த புதுக்கோட்டை வண்டியை ஓட்டை கடிக்கணுங்க. அதான் இன்றைக்கி உள்ள மெயின் எய்மே. இந்த ரோடு அப்பையிலேருந்து பிரிட்ஜாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் கொஞ்சம் லேட் ஆகுது. கட்டி முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் வேகமாக. ஃபைனலாக கரெக்டாக 12 மணி ஆகுதுங்க. இப்போ தான் ஒரு டீ ஷாப்பில் வந்து நிப்பாட்ட போகிறாங்க. இந்த தாங்க நிற்கிறேன் அந்த புதுக்கோட்டை வண்டி. நமக்கு 25 நிமிஷம் முன்னாடி கிளம்புன வண்டி இது டேரெக்டாக இப்போ புதுக்கோட்டை போயிட்டு ஆலங்குடி போகுமான்னு தெரியல, இல்லை புதுக்கோட்டையோட ஸ்டாப்பான்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 9:30லேருந்து 12 மணி வரைக்கும் ஒரு 2.5 மணி நேரம் 4 ஸ்டாப் ரைட்டுக்கப்புறம் இப்போ தான் ஒரு டீ பிரேக்காக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி ஒரு நியூ மாடல் BS6 வண்டி கைஸ். நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. நாங்கள் அந்த பேக் சைடு வீலுக்கு அப்படியே மேலே உள்ள சீட்டில் தான் வந்திருந்தோம். ஸ்பீட் பிரேக்கரில் இறங்கி ஏறும்போது கூட எந்த ஷேக்கிங்கும் இல்லை. சூப்பரான வண்டி. இந்த வண்டி கும்பகோணம் கார்பரேஷன் பேராவணி டிப்போ வண்டி. மெயின்டெனன்ஸ் நம்ம பேராவணியில் தான். அடுத்து ஒரு டோல்கேட்டு வந்திருக்கு கைஸ். இதோட 3வது டோல்கேட்டு. அடிக்கடி டோல்கேட்டு வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு பக்கத்தில் நிற்கிது பார்த்தீங்களா, அதான் அந்த புதுக்கோட்டை வண்டி. நம்ம 12 மணிக்கு வந்து ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா 12:05க்கு அந்த வண்டி எடுத்தாங்க. நம்ம வண்டியை 12:15க்கு அந்த டீ ஷாப்லேருந்து எடுத்தாங்க. 10 நிமிஷம் முன்னாடி கிளம்பி இங்கே தாங்க வந்திருக்கான். அந்த வண்டி கொஞ்சம் ஸ்லோ தான் நினைக்கிறேன். கோயம்புத்தூர், திருச்சி, புதுக்கோட்டை, ஆலங்குடி போகிறவங்களுக்கு இது ஒரு டைரக்ட் வண்டி. அங்கேருந்து கோயம்புத்தூர் போகும்போது ஆலங்குடியிலேருந்து கிளம்புன்னு நினைக்கிறேன். இங்கே இப்போ புதுக்கோட்டை தான் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரம் ஆல்ட்டு போட்டு ஆலங்குடி போவாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் எங்கேயும் நிற்க மாட்டாங்க. சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கடுத்து பஜ்ஜப்பூர் தான். எப்போதும் திருச்சிக்கு 2 மணிக்கு வந்துட்டு உடனே எடுத்துருவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியாக போகும்னு நினைக்கிறேங்க. டிராஃபிக்கில் மாட்டியாச்சு. இந்த கரூர் திருச்சி லைனில் பாதி ரோடு வந்து ஹைவேவாக இருக்குது, பாதி வந்து சிங்கிள் ரோடாக இருக்குது. ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஹைவே வருது. ஈரோடு கும்பகோணம் வண்டி ஓவர்டேக் அடிக்க வந்தப்போ ரைட் சைடில் அவன் போயிட்டா, நம்ம மாட்டிக்கிட்டோம்.
கோயம்புத்தூர் காரைக்கால் பிஆர்டிசி பஸ்ஸு கைஸ். நம்ம சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பும்போது அந்த வண்டி உள்ளே வந்துச்சுல்ல, அந்த வண்டி தான் கைஸ் இது. அதுக்குள்ளேயுமா போயிட்டு வந்துட்டான். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருப்பான்னு தெரில. அப்போ வந்து அவன் 80க்கு மேலே ஓட்டுறான்னு நினைக்கிறேன் கைஸ். ஒரு 90+ போவாங்க போல இருக்குது அந்த வண்டியெல்லாம். இப்போ நம்ம திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பியாச்சு கைஸ். அடுத்து சென்ட்ரல் கூட நிற்காதுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக பஞ்சப்பூர் தான். திருச்சியில் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்ததுனால இந்த வண்டிக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு 7 கிலோமீட்ரு. அதுக்கப்புறம் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புதுக்கோட்டை காரைக்குடி ஹைவே பிடிக்கிறதுக்கு 7 கிலோமீட்ரு. டோட்டலாக இந்த பக்கம் 7, அப்புறம் அந்த பக்கம் 7, 14 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு இந்த வண்டிக்கு. நியூ பஸ் ஸ்டாண்டு வர்றது ஒரு சில இடத்துல செட் ஆகும், ஒரு சில இடத்துல அப்படி ஆயிரும். திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த இடத்த வந்து மறக்கவே முடியாது கைஸ். நம்ம சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய டைம் இந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறியிருக்கேன். இங்கே உள்ள கடை எதுவுமே இல்லை, அப்படியே எம்டியாக இருக்குது கைஸ். இந்த இடம் முன்னாடி எவ்வளோ பிஸியாக இருக்கும். வேளாங்கண்ணி திருப்பூர் வண்டி கைஸ். இந்த வண்டியும் நல்ல ரைடர் தான். வேளாங்கண்ணிலேருந்து நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி எல்லாமே ஒன்று வந்தான். திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம கரெக்டாக 1:55க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து இந்த வாட்டி ஒரு 5 நிமிஷம் தான் ஆல்ட்டு, உடனே எடுத்துருவாங்க. திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு நைட் டைமில் வரும்போது தான் கைஸ் அப்படியே பளபளன்னு மின்னுது கைஸ். இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டி ஓப்பன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூம்ஸும் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்ததில்ல. இப்படியே மெயின்டைன் பண்ணாங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு எப்போவுமே சூப்பராக இருக்கும். கரூர் டு திருச்சி வரும்போது நல்ல தூக்கம் கைஸ். பறந்து வந்தான் 80+ல். அந்த டீ கடையில் நிப்பாட்டலன்னா அங்கேயே எழுந்திரிச்சிருக்க மாட்டேன், அந்தளவுக்கு தூக்கம் வந்துச்சு. தம்பி போய்ட்டு திருச்சி இறங்க, திருச்சி பஸ் ஸ்டாண்டு. இந்த நிற்கிற பாருங்க, இதாங்க அந்த ஈரோடு கும்பகோணம் வண்டி. திருச்சியிலேருந்து நம்ம கரெக்டாக 2 மணிக்கு கிளம்பியாச்சு. நைட் டைமில் புதுக்கோட்டைக்கு 1.25 மணி நேரம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். 3 மணிக்கே போயிடலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு. திருச்சி டு புதுக்கோட்டை எப்போவுமே இந்த வண்டிக்கு 1:1 தான். போகும்போதும் சரி வரும்போதும் சரி எப்போவுமே 1:1 தான். அதனால் கீரனூர் இல்லைன்னா லோக்கல் பீப்புள்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து திருச்சி வந்து வேறு வண்டி மாறிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பேரவண்டி போய் தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த வண்டியோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். இந்த வண்டி வந்து 18 ஜூலை 2025 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த வண்டி வேறு வண்டி. அந்த வண்டிக்கு அப்புறம் ரீசெண்டாக வண்டி மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த வண்டி நம்பர் வேறு, இந்த வண்டி நம்பர் வேறு. இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இந்த வண்டி தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த வண்டி 0753 இந்த நம்பரில் இருக்குது. இப்போ நம்ம வந்து இருக்கிறது வேறு வண்டி. எல்லா இடத்துலையும் டோல்கேட்டு கைஸ். இதோட இந்த வண்டிக்கு 4வது டோல்கேட்டு. எல்லா இடத்துலையும் 250 ரூபாயை கொடுத்தா 1000 ரூபா கொடுத்து வரணுமா பேர வண்டிக்கு. அப்போ அவங்களுக்கு பெரிய செலவு தான். இதுக்கப்புறம் டோல்கேட் இருக்காது புதுக்கோட்டை. அதுக்கப்புறம் பேராவண்ணி மெயின் ரோடு தான்.
ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடு இருக்கிறது தான் முன்னாடி ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இருந்த வண்டி. ஸ்க்ரீனில் ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, 1573 அந்த நம்பரில் அந்த வண்டி தான் இப்போ நம்ம வந்துட்டு இருக்க வண்டி. இந்த வீடியோவில் நம்ம பேராவண்டியிலேருந்து எங்கெங்கே வந்து லாங் வண்டி இருக்குங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது மார்னிங் 4 மணிக்கு பேராவண்டி டு நாகப்பட்டினம் எக்ஸ்பிரஸ். அடுத்து பேராவண்டியிலேருந்து காலையில் 5:30 மணிக்கு தஞ்சாவூர் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டி நைட்டு 9:30 மணிக்கு தஞ்சாவூர்லேருந்து பேராவண்டி வரும். அதுக்கப்புறம் காலையில் 5:30க்கு பேராவண்டியிலேருந்து கிளம்பும். இந்த வண்டி பேராவண்டி டிப்போ வண்டி, அதனால தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் ராமேஸ்வரம்லேருந்து தஞ்சாவூர் போகும்போது பேராவண்டி வராது, ஸ்ட்ரைட்டாக பட்டுக்கோட்டை வெளியே போயிடும். அடுத்து நம்ம பேராவண்டியிலேருந்து காலையில் 9 மணிக்கு பேராவண்டி டு கோயம்புத்தூர் பேரை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அடுத்து பேராவண்டி டு மதுரை எக்ஸ்பிரஸ். இந்த வண்டி வந்து எத்தனை மணிக்கு எனக்கு கரெக்டாக தெரியல, அதனால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுக்கோட்டைக்கு நம்ம கரெக்டாக 3 மணிக்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு நிமிஷம் தான், உடனே ஸ்டாப் பண்ணிட்டு எடுத்துருவாங்க. நம்ம பேராவண்டியில் வந்து நம்ம கோயம்புத்தூர் வண்டிக்கு முன்னாடி ஒரு வேளாங்கண்ணி வண்டி இருக்குது. 8:30 மணிக்கு வந்துட்டு 9 மணிக்கு எடுக்கிறாங்க. அப்புறம் காலையில் 9:10க்கு நம்ம கோயம்புத்தூர் வண்டி, அதுக்கப்புறம் மதுரை வண்டி, அதுக்கப்புறம் ஈவினிங் 5:20க்கு ஒரு சூப்பரான வண்டி இருக்குது, பேராவண்டி டு பழனி. அந்த வண்டி பேராவண்டிக்கு 5:20க்கு வந்துட்டு ஈவினிங் 5:30க்கு எடுத்துருவாங்க. நைட்டு 2:30 மணிக்கு வந்து பழனி போய் ரீச் ஆயிரும். ரிட்டன் பழனிலேருந்து எப்போ இந்த வண்டியை எடுக்கிறாங்கன்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ தான் நம்ம பேராவண்டியிலேருந்து உள்ள டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ். கரெக்டாக 3:02க்கு புதுக்கோட்டையிலேருந்து கிளம்பியாச்சு. புதுக்கோட்டை டு பேராவண்டி நைட் டைமில் வந்து எல்லா ஸ்டாப்பிங்கும் இருக்காது. டே டைமில் நான் அன்றைக்கி சொல்லியிருப்பேன் பேராவண்டியிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் எல்லா ஸ்டாப்பிங்கும் நிற்கும்னு. நமக்கு பக்கத்தில் ஒரு பட்டுக்கோட்டை வண்டி நிற்கிது பார்த்தீங்களா, இதுதான் திருப்பூர்லேருந்து வர வண்டி, திருப்பூர் டு பட்டுக்கோட்டை. இந்த ஒரே ஒரு வண்டி தான் புதுக்கோட்டை வழியாக வர்றது. திருப்பூர் டு பட்டுக்கோட்டை மொத்தம் 4 வண்டி இருக்குது. இந்த ஒரே ஒரு வண்டி மட்டும் தான் புதுக்கோட்டை, ஆலங்குடி, ஆவணம் வழியாக பட்டுக்கோட்டை போகுது. மற்ற 3 வண்டியும் திருச்சி, தஞ்சாவூர் வழியாக பட்டுக்கோட்டை போகுது. நம்ம வண்டிக்கு இந்த ட்ரிப்பில் புதுக்கோட்டை டு பேராவண்டி எல்லா ஸ்டாப்பிங்கும் நிற்காது. ஆனால் யார் எங்கே இறங்குறாங்களோ அந்த ஸ்டாப்பிங் வந்து நிற்பாங்க. காலையில் தான் எல்லா இடமும் நின்று ஏற்றுவாங்க. நான் இப்போ சொன்ன 6 டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் மட்டும் தான் நம்ம பேராவண்டியிலேருந்து இருக்குது. ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ரொம்பவே கம்மியான பஸ் உள்ள இடம் நம்ம பேராவண்டி தான். பஸ் ஃபெசிலிட்டிஸை வந்து பேராவண்டியில் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும், இல்லைனா ரொம்ப கஷ்டம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறந்தாங்கியில் உள்ள மாதிரி, இப்போ அறந்தாங்கியில் உள்ள ஃபேமஸான வண்டி காலையில் 8:15க்கு அறந்தாங்கி டு மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ். அடுத்து ஈவினிங் 4:30க்கு அறந்தாங்கி டு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ். அதுக்கப்புறம் இன்னும் சில ஃபேமஸான வண்டி இருக்குது. அறந்தாங்கி டு ராமேஸ்வரம், அப்புறம் அறந்தாங்கி டு போடி நாயக்கனூர். அந்த வண்டி வந்து புதுக்கோட்டை, மணப்பாறை, திண்டுக்கல் வழியாக போகும். அதுக்கப்புறம் அறந்தாங்கி டு திருப்பூர், அறந்தாங்கி டு கோயம்புத்தூர். இந்த மாதிரி இன்னும் நிறையா வண்டி இருக்குது. இன்னும் எவ்வளோ வண்டி இருக்குதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் நிறையா வண்டி இருக்குது. ஆனால் 90ஸ்லேருந்தே ஃபேமஸான வண்டி அறந்தாங்கி மேட்டுப்பாளையம் வண்டி. முதல்ல நம்ம பேராவண்டியிலேருந்து எந்தெந்த ஊருக்கெலாம் டிஎன்எஸ்டிசி வண்டி இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பேராவண்டியிலேருந்து எந்தெந்த ஊருக்கெலாம் எஸ்ஐடிசி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இருக்கிறது 3 வண்டி தாங்க, வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வண்டி ஈவினிங் 4:30 மணிக்கு பேராவண்டி டு திருப்பதி வண்டி. இந்த வண்டி 5 மணிக்கு கிளம்பும். இதுதாங்க ஆவண கைகாட்டி. இந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி எல்லா பஸ்ஸுமே நிற்கும். இந்த இடத்துல நீங்கள் இறங்குனீங்கன்னா பட்டுக்கோட்டை வண்டி ஏறிக்கலாம். நம்ம வண்டிக்கு பின்னாடி புதுக்கோட்டையில் திருப்பூர்லேருந்து பட்டுக்கோட்டை வர வண்டி இருந்துச்சுல, அந்த வண்டி இது வழியாக தான் வரும். இது வழியாக அப்படியே சுற்றி பட்டுக்கோட்டை டேரெக்டாக போயிடும். எதுக்காக வந்து இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பேராவண்டி வந்து பட்டுக்கோட்டை போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம பேராவண்டியிலேருந்து பஸ்ஸு கிடையாது. காலையில் 6:45க்கு தான் ஃபஸ்ட்டு பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண முடியாது, அதனால தான் சொன்னேன். ஒரு எஸ்சிடிசி தானே சொன்னேன், மற்ற 2 எஸ்சிடிசி சொல்லவே இல்லைன்னு கேட்காதீங்க, இப்போ சொல்கிறேன். பேராவண்டியிலேருந்து ஈவினிங் 5 மணிக்கு அந்த பேராவண்டி திருப்பதி எஸ்சிடிசி. அதுக்கப்புறமா நைட்டு 7 மணிக்கு ஒரு எஸ்சிடிசி, அப்புறம் வந்து 7:20க்கு ஒரு எஸ்சிடிசி இருக்குது. 2 எஸ்சிடிசியும் வேறு வேறு வழி. இப்போ நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க.
பேராவூரணிலேருந்து நைட்டு 7 மணிக்கு கிளம்புற எஸ்சிடிசி எந்த வழியாக போகும்னா, பேராவூரணிலேருந்து பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, கும்பகோணம், வடலூர், பண்ருட்டி, திண்டிவனம், மேல்மருவத்தூர் வழியாக சென்னை போகும். இதுதான் நைட்டு 7 மணிக்கு உள்ள ஃபஸ்ட் வண்டியோட ரூட்டு. அடுத்து 7:20க்கு இன்னொரு எஸ்சிடிசி வரும். அதுவும் பேராவூரணி டு சென்னை தான். ஆனால் அது கம்ப்ளீட்லி வேறு ரூட்டு. அந்த வண்டியை 7:30க்கு பேராவூரணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுப்பாங்க. அந்த வண்டியோட ரூட் வந்து பார்த்திங்கன்னா, பேராவூரணிலேருந்து பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சிதம்பரம், கடலூர், பாண்டிச்சேரி, திண்டிவனம், மேல்மருவத்தூர் வழியாக சென்னை போகும். 2 வண்டியை 2 ரூட்டை கவர் பண்ணி சென்னை போகுது. உங்களுக்கு எந்த வண்டி பெட்டராக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு போகிற வண்டி தான் ஷார்ட்டாக போகுது. அவனோட இப்போ நம்ம பேராவூரணிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த புதுக்கோட்டை டு பேராவூரணி ரூட்டு மட்டும் எந்த வண்டியாக இருந்தாலும் 1.5 மணி நேரம் ஆயிடுது கைஸ். ஏன்னா ரூட் அப்படி 50 கிலோமீட்டர் தான். எங்கேயுமே நிற்காம போனால் வந்து 1 ஹவரில் வரலாம். ஆனால் அப்படி நின்று வந்தாலுமே 1.25 மணி நேரத்தில் வர முடியும். ஆனால் ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லை கைஸ். ஒரு சில இடத்துல நிறைய டேர்னிங் வரும். அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாகிடுறாங்க. அதோட இப்போ தான் டபுள் ரோடு போட்டிருக்காங்க. முன்னாடியெல்லாம் வந்து சிங்கிள் ரோடாக தான் இருந்துச்சு ஃபுல்லாகவே. அதனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இந்த ரூட். எப்போவுமே எங்கேயுமே நிற்காம நான் ஸ்டாப்பாக வந்தால் மட்டும்தான் 1 ஹவரில் வர முடியும். இதுதாங்க பேராவூரணி நியூ பஸ் ஸ்டாண்ட். கரெக்டாக நம்ம 4:29க்கு நம்ம பேராவூரணி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். 1 ஹவர் 27 மினிட்ஸ் ஆகிருக்குது. ஏன்னா 3:02க்கு தான் எடுத்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து இந்த பஸ்ஸை நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா முக்கால்வாசி பேர் ஆவணம் கை கட்டி தான். அதை விட நிறைய பேர் ஆவணம் ரோடு இப்போ இறக்கி விட்டாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி கொஞ்சம் பேர் ஆலங்குடி, அப்புறம் கொஞ்சம் பேர் புதுக்கோட்டை, அப்புறம் நிறைய பேர் நம்ம பேராவூரணியும் இருக்காங்க. இந்த வண்டியை விட்டு இன்னும் 1 வருஷம் கூட கம்ப்ளீட் ஆகலை. ஆனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போவாச்சும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பேராவூரணி சைட்லாம் டிமாண்டு ரொம்ப அதிகம். இப்போ பஸ் ஸ்டாண்டை பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது. காலையில் 6:30 வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டிமாண்டான பிளேசஸ்க்கு பஸ் சர்வீஸை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நம்ம பேராவூரணிலேருந்து பஸ் சர்வீஸை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தூத்துக்குடிக்கு, ராமேஸ்வரமுக்கு, திருப்பூருக்கு இந்த மாதிரிலாம் பஸ்ஸஸ் விட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோயம்புத்தூர்லேருந்து நம்ம பேராவூரணிக்கு நம்ம பேரை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் ஜேர்னி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. எந்த ஒரு ஷேக்கிங்கும் இல்லை, ஸ்மூத்தாக இருந்துச்சு பஸ் ரைடு. நாங்கள் பேக் சைடு வீலுக்கு மேலே உள்ள சீட்டில் தான் உட்காந்துருந்தோம். அந்த சீட்டில் எந்த ஷேக்கிங்கும் இல்லை. கோயம்புத்தூர் பேராவூரணி சூப்பர் ஃபாஸ்ட். இப்போ வந்து பேராவூரணி டிப்போ போயிடுவாங்க இப்போ உடனே. அதுக்கப்புறம் காலையில் 9 மணிக்கு தான் வந்து பேராவூரணி பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வர்றாங்க. அதை கொஞ்சம் முன்னாடியே ஒரு 8:30க்கே கொண்டு வந்தால் ரொம்ப எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய் பாய் பேரை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். நம்ம ஊருக்குன்னு இருக்க ஒரே ஒரு சூப்பரான வண்டினா அது இந்த வண்டி தான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா பஸ் ட்ராவல் விளாக், ட்ரெயின் ட்ராவல் விளாக்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.